வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காப்புல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடியோ ஷூட்டுக்கும் வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து பக்கத்தில் ஒரு சின்ன கொய்யா தோப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொய்யா கொண்டு வெளியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கும் கெஸ்ட்டு வந்திருக்காங்க. பிரவீன் வந்திருக்காப்புல இன்றைக்கி கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆமாம், இவர் சேனலில் வந்து நான் கீழே லிங்க்கில் அட்டாச் பண்ணுறேன். இவரும் ஒரு சேனல் வச்சுருக்காப்புல, பிரவீன் விலாக்ஸ் சேனல் வச்சுருக்காப்புல. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இடத்துக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். வணக்கம். நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது, என்ன லொக்கேஷன் என்னன்னு சொல்லிடுங்கண்ணா. வணக்கம், என் பேர் வந்து சிவகோகுல் வாசனுங்க. நம்ம ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி ஃபார்ம்ஸுங்க, பழனி பக்கத்தில் டிகேஎன் புதூர். ஆயக்குடியிலேருந்து உள்ளே வரனால வரலாம், இல்லை கணக்கம்பட்டி அந்த லைன்லேருந்து உள்ளே வரனால வரலாங்க. கரெக்டாக பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வருங்க, நம்ம நர்சரிக்கு 7 கிலோமீட்டரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா, எலுமிச்சை, மா, சப்போட்டா, பலா, வாட்டர் ஆப்பிள், நாவல், நெல்லி இந்த மாதிரி ஹைப்ரிட் ஐட்டம்ஸ் கிராஃப்டடும் பண்ணிகிட்ருக்கோம், சீலிங்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மாங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 வெரைட்டி, கொய்யாவில் ஒரு 4-5 வெரைட்டி, எலுமிச்சியில் ஒரு 3 வெரைட்டி, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெரைட்டிலும் ஒரு சப்டிவிஷன் ஒரு நிறைய இது பண்ணிட்டு இருக்கோங்க. எத்தனை வருஷமா அதை பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஸ்மால் லெவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பெருசு எடுத்து வெளியே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கண்ணு கேட்கறவங்களுக்கு நீங்கள் வெளியே அனுப்பிச்சு விட்டுக்கலாம்னா, முன்னாடியே புக் பண்ணணுங்களா? முன்னாடி புக் பண்ணிட்டு அவசியம் இல்லைங்க. முன்னாடி சொல்லணும், நமக்கு என்ன கண்ணு வேணும் உங்களுக்கு சொல்லிட்டா நம்ம ஸ்டாக் பொறுத்து மேக்ஸிமம் எப்பயுமே நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு கொய்யாவை பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் சாப்ளிங்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் ஹைப்ரிட். மாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அவங்களுக்கு டெலிவரி பண்ணாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ கண்ணு ஒட்டுக்கட்டுல நம்ம ஃபார்ம்லயே இருந்து எடுத்துக்குவீங்க? ஆமாங்க, நம்ம கொய்யா பொறுத்தளவுக்கு நம்ம மதர் பிளான் நம்மகிட்ட இருக்கு, நம்மளே வந்து எடுத்துக்கிறோம் எல்லாமே. சரி. மாங்கன்னு வெளியில இருந்தா வருதுங்க, அது வந்து நம்ம சியா நம்மகிட்ட இல்ல, அதனால வந்து மதர் பிளான்ல வெளியில இருந்தா வருது. கொய்யா, எலுமிச்சை இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கிறோம். வாட்டர் ஆப்பிள் அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கு, அதெல்லாம் பண்ணிக்கிறோம். இப்போ கொய்யால சாதாரண எத்தனை வெரைட்டி நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா? கொய்யால வந்து பாத்தீங்கன்னா L49, தைவான் பிங்க், அர்காக்ரன், லலித், ரெட் டைமண்ட் சொல்லிட்டு ஒரு 5 வெரைட்டி இருக்குங்க. இதுல வந்து L49 வந்து பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு ஏரோ ஒன்று சொல்லுவாங்க. நம்ம இது வந்து ஆந்திராவோட வெரைட்டி L49. இது நல்லா காய்க்கிற மாதிரி ஒரு வெரைட்டி தான். அதே மாதிரி அலகாபாத் சஃபேதான் ஒரு வெரைட்டி. தைவான் பிங்க் எல்லாத்துக்கும் தெரியும், ஜென்ரலா ஒரே தான். அதே மாதிரி அர்காக்ரன் அதாவது தெரியும். ரெட் டைமண்ட் சொல்லிட்டு புதுசாக ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் மேலே அது ரிலீஸ் பண்ணி, அது இப்போ எல்லாமே கிராஃப்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கட்டிங்ஸ் முறையில் அது உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்க. ஆனால் இப்போ ஒருத்தவங்க வந்து கொய்யாக்கன்று வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வைக்கலேன். இப்போ வந்து அவங்க ஃபார்ம்ல வந்து எத்தனை அடிக்கு ஒரு மரம் வச்சா கரெக்டாக ஈல்டு வரும்னா? ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 அடியெல்லாம் கேப் போடுவாங்க. ஒரு செடி 15 போடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹை டென்சிட்டின்னு சொல்லிட்டு 10க்கு 10 போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை விட ஹை டென்சிட்டின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஹை டென்சிட்டி சொல்லிட்டு 5க்கு 5 போடுறாங்க. 5க்கு 5. இப்போ இந்த 10க்கு 10 சாரி 15க்கு 15, 10க்கு 10, 5க்கு 5 இது 3க்கு ஈல்ட் டிஃபரன்ஸ் மரம் எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம்? இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளவு நாள் டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒரு திங் என்னன்னா, இந்த 5க்கு 5ங்கற பத்தி எல்லா செடியும் எல்லா கொய்யா வெரைட்டியும் 5க்கு 5 போட முடியாதுங்க. இப்போ தைவான் பிக் 5/5 செட் ஆகும், ஏன்னா அது வந்து டார்க் வெரைட்டி. இதே வந்து பாத்தீங்கன்னா L49 வந்து அந்த மாதிரி போட முடியாது, 5க்கு 5 போட முடியாது. மரம் வந்து கொஞ்சம் அடர்த்தியா வரும். அதே மாதிரி அர்காக்ரன் அதே மாதிரி 5க்கு 5 போட முடியாது. ஸோ ரெட் டைமண்ட் போடலாம், ரெட் டைமண்டுக்கு வாய்ப்பு இருக்கு. தைவான் பிங்க் போடலாம்.
மற்றபடி அலகாபாத் சஃபேதான் கூட வாய்ப்பு இருக்கு. அது கரெக்டாக ப்ரூனிங் பண்ணி கொண்டு வந்தால் அந்த மாதிரி கொண்டு வரலாம். மற்றபடி நம்ம எல்லா வெரைட்டியும் வந்து ஒரே மாதிரி நான் 5 கஞ்சி போட முடியாது. 10க்கு 10 ஸ்டாண்டர்ட் வெரைட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் 10க்கு 10 போட்டால் அது பெனிஃபிட் கிடையாது நமக்கு. ஏன்னா தைவான் பிங்க் வந்து ரொம்ப செடி அகலமாக வராது, டார்க் வெரைட்டி, அது ரொம்ப இந்த ஹைட்டுக்கு மேலே வராது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம 5 கஞ்சி இல்லை 10 கஞ்சி இந்த மாதிரி மெத்தட் போல 8 கஞ்சி. ஸோ நம்ம செடி 5 ரோ டு ரோ 10 அடி அந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம். அந்த மாதிரி வச்சு போடுறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் செலவு கம்மியாகும். ஆமா, ஏன்னா களை முளைக்காது. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராக்டர் ஓட்டுற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம லைன் வந்து இன்லைன் ஒரு மினி டிராக்டர் கூட போயிட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம மெத்தட் பண்ணோம்னா அது ஈஸியா இருக்கும் தைவான் பிங்க். ஓகே. இப்போ இந்த 10க்கு 10 வைக்கல ஈல்டு எப்ப இருந்து நம்ம அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு மரம் வைக்கிறேன்னா இன்னில இருந்து எப்ப நான் ஈல்டு பார்க்க ஆரம்பிக்கலாம்? நீங்க கொய்யாவை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி செடி வைக்கிறீங்க அப்படின்னா 10 மாசம் இல்ல 1 வருஷம் அந்த கேப்ல நீங்க காய் எடுத்துடலாம். எல்லா கொய்யால எல்லா வெரைட்டியும் அப்படித்தான். ஹைபிரிட் வெரைட்டிஸ் எது வச்சாலும் நீங்க 8 மாசம் கணக்குங்க. 8 மாசத்துல இருந்து நீங்க பிஞ்சு அலோவ் பண்ணீங்கன்னா அடுத்தவங்கிட்ட ஒரு 10 மாசம் 12 மாசத்துல 1 வருஷத்துக்குள்ள காய் எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி வர்ற பூ மிஞ்சை வந்து நம்ம கம்பல்சரி எடுத்துடணும். அது விட்டோம்னா என்ன செடியோட growth குறையும். அப்ப 8 மாசம் வரைக்கும் நம்ம பூ பிஞ்சு விடக்கூடாதுன்னா கம்பல்சரி விடக்கூடாதுங்க. அதுவும் தாண்டி வரும், அதை நம்ம இது பண்ண முடியாது. ஆனா எடுத்துடணும், கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறோம். ரிமூவ் பண்ணா மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படும். சரி. ஆனா இப்ப ஜென்ரலா எந்த சீசன்ல கொய்யா நம்ம நட ஆரம்பிக்கலாம்னா? நடவு சீசன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொய்யா முதல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அது மழை பெஞ்சா நடணும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் போர் போட்டுக்கிறாங்க, ட்ரிப் வசதி இருக்கு. எல்லாமே நம்ம செடி நட்டா தண்ணி விடணும், அதான் மெயின் கான்செப்ட்டுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எந்த சீசன் நட்டாலும் கொய்யா பொறுத்தவரைக்கும் எல்லா சீசனும் நடவு சீசன் தாங்க. எல்லா டைமும் நடலாம். நம்ம மெயின் தண்ணி நல்லா பாயணும். வெயில் நான் நட்டவொடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி பாய்க்காம விட்டுருவாங்க. ஸோ மழை காலத்துல நட்டா கொஞ்சம் சீக்கிரம் வரும். கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்றப்ப மழை காலத்துல கொஞ்சம் நல்லா அந்த வெயில் இல்லாதனால கொஞ்சம் செடி நல்லா ஹெல்த்தியா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்லயும் நட்டாலும் செடி வந்து தண்ணி கரெக்டா விட்டா எந்த டேமேஜ் வராது, 100% டேமேஜ் வராது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செங்காட்டுல நட்டாங்கன்னு வைங்களேன், மழை பெஞ்சாலுமே தண்ணி நிக்காதுன்னா நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. இப்ப இதே ஒரு கரசக்காட்டுல வந்து ஒருத்தவங்க நடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல வெயில் காலத்திலே நட்டு மழை காலத்துக்குள்ள கண்ணு ஓரளவுக்கு பெருசா கொண்டு வந்துடணுமா இல்ல மழை காலத்திலே நடலாமாண்ணா? ஆக்சுவலா மழை காலத்துல நடுறதுக்கு ஏன் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, கொய்யா பொறுத்தளவுக்கு முதல்ல பழைய மெத்தட் என்ன மெத்தட்னா வளைச்சு கட்டுவாங்க, செடியை வந்து வளைச்சு கட்டுவாங்க. ஸோ என்ன பண்ணோம்னா நம்ம இப்போ ஆர்டர் கொடுக்குறோம், எனக்கு ஒரு 1000 செடி வேணும், நம்ம ஒரு ஃபார்மர் போய் ஒரு நர்சரியில வாங்குறாங்கன்னா அவங்க உடனே கட் பண்ணி கொடுப்பாங்க. ரெய்னி சீசன் வச்சாங்கன்னா கேஷுவாலிட்டி வராது. ஏன்னா கிளைமேட் ஹியூமிடிட்டி நல்லா மெயின்டைன் ஆகும், தண்ணி டெம்பரேச்சர் நல்லா இருக்கும். ஸோ வந்து டேமேஜே வராது. ஸோ எல்லாரும் மழை காலத்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஆடி மாசம் இந்த மாதிரி இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கோடை முடிஞ்சு கேரளா மழை ஆரம்பிச்சவரை நல்லா அப்படியே பிளான் பண்ணுவாங்க. ஆனா இப்போ வந்து என்னன்னா எல்லாமே கட்டிங்ஸுங்க. அப்படிங்கிறப்ப என்னன்னா நம்ம தேவை கீழே வந்து ரூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா ரூட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செடியே growth வரும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தட்ல எப்ப செடி நட்டாலும் வந்து செடி ஃபால்ட் ஆக வாய்ப்பே இல்லை. கொய்யா பொறுத்தளவுக்கு மண் எப்படி இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் நல்ல வெல் ட்ரைனேஜ் சாயிலா இருக்கணும், தண்ணி நிக்க கூடாது. கொய்யாவுக்கு வந்து அடுத்து வந்து இப்போ நம்ம நட்டுட்டோம்னா நட்டனையில இருந்து காப்புக்கு வர வரைக்கும் என்னென்ன பராமரிப்பு சராசரியா பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லிருக்கேன். இப்போ கொய்யா நம்ம நட்டுறோங்க, நட்டு தண்ணி விட்டுறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே அதாவது ஃபர்ஸ்ட் கொய்யாவோட மெயின் ப்ராப்ளம் என்ன வந்து பாத்தீங்கன்னா நெமட்டோடுங்க. நெமட்டோட ப்ராப்ளம் வந்து கொய்யால பெரிய மேசிவா இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி எராடிகேட் பண்ண முடியாது, பட் ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். நம்ம ஃபார்முக்குள்ள வராத மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம நர்சரியிலேருந்து ஒரு சாப்ளிங்ஸ் எடுக்கிறோம்னா எடுக்கிறப்பே பார்க்கணும் செடி நல்லா ஹெல்த்தியா இருக்கா, அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நெமட்டோடு வந்தாவே அதோட லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ், அது ஒரு மாதிரி கலர் இருக்கும். அந்த மாதிரி செடியை வந்து நம்ம அங்கேருந்து எடுக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி செடி எடுக்க நல்ல செடியாக ஹெல்த்தியான செடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு நம்ம ஃபீல்டில் நட்டாலும் இயற்கை முறையிலையோ செயற்கை முறையிலையோ நம்ம வந்து அந்த ப்ரிகாஷன் கொடுத்துடணும். இயற்கையானா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பேசிலோமைசஸ், ஃபங்கிசைடு நிறைய மறந்துருங்க, பேசிலோமைசஸ், அப்புறம் சொல்லி பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ், இந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்தோம்னா ரூட்ல நல்லா இது பண்ணிட்டு வேர்ப்புழு வர பார்த்துக்கிட்டோம்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். வந்ததுக்கப்புறம் நம்ம இயற்கையில போய் அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாவை பொறுத்தளவுக்கு நடுறதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம வந்து மண்ணை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடணும், நெமட்டோட மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஈல்டு வர்றதுக்கு 8 மாசம் 1 வருஷம் ஆகும். அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் நம்ம காய்ச்சாதான் அது நம்ம ஒரு பெனிஃபிட். 1 வருஷம் ஈல்டு வந்து அங்கிட்டு வந்து ஒரு 5 வருஷம் காய்க்கணும். நம்ம வச்சவொடனே பார்த்தீங்கன்னா செடி டேமேஜ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடையாது. ஸோ அது வந்து ரூட் வந்து நல்லா இருக்கான்னு நம்ம ஒவ்வொரு நர்சரியில செக் பண்ணி வாங்கிக்கணும். ஆமாங்க, மெயினாக தான் அது. எப்போ நம்ம அது என்ன பராமரிப்பு ஃபர்ஸ்ட் திங் தான். ரெண்டாவது என்ன பண்ணுங்கன்னா கவாத்து எடுக்கிற முறை, எப்படி கவாத்து பண்றது அப்படிங்கிறத நம்ம ஃபீல்ட்ல காமிக்கலாம். எப்படி பண்றது நம்ம காமிப்போம். அது எப்படி எந்த ஸ்டேஜ்ல பண்ணணும், செடி எவ்வளவு ஹைட்ல எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம ஃபீல்ட்ல காமிப்போம். சரி. ஆனா இப்போ இன்னொன்னு கேட்கணும், இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விதமா பண்றாங்க. ஆர்கானிக்லயும் பண்றாங்க, நம்ம ஃபெர்டிலைசர் முறையிலயும் பண்றாங்க.
இப்போ ஒரு ஆள் ஆர்கானிக்ல பண்ணணும், ஃபெர்டிலைசர்ல பண்ணணும்னா ஃப்ரம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து என்னென்ன மாரி உரம் வைக்கணுங்கிறது? இப்போ ஃபெர்டிலைசருங்கிறது 2 இருக்கு. அதான் சொன்ன மாரி கெமிக்கல் ஃபெர்டிலைசர், ஆமா, ஆர்கானிக் ஆர்கானிக். ஃபெர்டிலைசர் 2 இருக்குங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கொய்யாவ பொறுத்தளவுக்கு கெமிக்கல் போகாம ஆர்கானிக்லயே போயிட்டா, நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் செலவ குறைக்கலாம். 2வது நமக்கு கொஞ்சம் செடி லைஃப் நல்லா கிடைக்கும். மெயின் கொய்யால. ஏன்னா கொய்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூச்சி அதிகமா தாக்கல் வரும். ஓகே. வெள்ளைப்பூச்சி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆணி மாரி கொய்யா பிஞ்சில ஆணி மாரி வரும். அப்புறம் பழகி வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையில நம்ம ஈஸியா கட்டுப்படுத்த முடியும். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இயற்கை போயிருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா கெமிக்கல் போலாம். ஆனா கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது கம்மி. இது செலவு வந்து பார்த்தீங்கன்னா, க செலவு அதிகம். ஆனா வேலை கம்மி. ஒரு ஓகே. ஒரு நாள் இன்னைக்கு இந்த செடிக்கு மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா, 10 நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சா போதும். ஆனா இயற்கையில அப்படி இல்ல. 4 டேஸ் ஒன்ஸ், 3 டேஸ் ஒன்ஸ் இந்த மாரி நம்ம ரெகுலர் இன்டர்வல்ல ரெகுலர் இன்டர்வல்ல குடுத்துட்டே குடுத்துட்டே இருக்கணும். இருக்கணும். நமக்கு வேலை அதிகம். ஆனா செலவு வந்து ரொம்ப கம்மி. செலவு கம்மி. ஸோ ஆமா நம்ம எது கன்வீனியன்ட்டோ அது முடிஞ்ச அளவுக்கு இயற்கையில போய்க்கிறது நல்லது. நல்லது. சரி, இப்ப அதுக்கு என்னென்ன மாரி இப்ப நீங்க வச்சிருக்கீங்கன்னா, இப்ப என்னென்ன மாரி உரம் குடுத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம இப்ப குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, குப்பையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனாஸ், பேசிலோமோனாஸ் எல்லாம் கலக்கி எல்லாம் இது மாரி போட்டு கோழி வச்சுருவோம். குப்பையில? கோழி குப்பையில போட்டு வச்சுருவோம். போட்டு வச்சு ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் வரைக்கும் அப்படியே நிழல்ல போட்டு மூடி வச்சுருவோம். அத எடுத்து நம்ம செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கார் செட்டிங்கிறது ஒரு 4 கிலோ, 5 கிலோ வரும். ஒரு கார ஒரு சட்டியில. கார் செட்டி ஓகே, அளவுக்கு ஓகே, போட்டுருவோம். 3 ஓகே. கிலோ, 4 கிலோ வரும். அத வச்சு செடி சுத்தி போட்டு விட்டுருவோம். இதான் மெயின் நம்ம அடியோரம் குடுக்குறது. அப்புறம் வந்து ஸ்ப்ரேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் அமிலம் குடுப்போம். ம், மீன் ம். அமிலம் எல்லாருக்கும் தெரியும். எப்படி தயாரிக்கணும்னு ஆ. தெரியும். அத குடுத்துருவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம் இதெல்லாம் மெயின் குடுப்போங்க. ஓகே, ஓகேண்ணா. அது எப்படி நம்ம அடுத்து வெள்ளைப்பூச்சி வரும். அது வந்து ஸ்டார்ட்டிங்லயே மைதா மாவு இதெல்லாம் கலக்கி மைதா மாவு கூட ஷாம்பு ஆட் பண்ணி ஓ! அ ஓகே, ஓகே. இத கண்ட்ரோல் பண்ணா அந்த வெள்ளைப்பூச்சி கண்ட்ரோல் ஆயிரும். இந்த நமக்கு களிப்பூச்சி மாரி வரும். கள்ளிப்பூச்சி மாரி வருது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. செயற்கையிலேயே போய்க்கிறேன் அப்படின்னா, நீங்க இது வெள்ளைப்பூச்சிலாம் வந்து மோனோ, அசிபேட்டு, சைபர்மெத் இந்த மாரி மருந்துகள்லாம் இருக்கு. இத குடுத்து நம்ம வந்து வெள்ளைப்பூச்சிய கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் கீழ என்ன குடுக்கணும் டிஏபி, காம்ப்ளெக்ஸ், பொட்டாஸ் இந்த மாரி குடுத்தும் கூட நம்ம செடிய நல்லா கொண்டு வரலாம். கொண்டு ஆனா வரலாம். முடிஞ்ச அளவுக்கு இயற்கையில போய்க்கிறது நல்லதுங்க. நல்லது. நல்லது. சரிண்ணா. நர்சரிக்குள்ள பாத்துரலாமா? இப்ப ரேட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம L49, தைவான் பிங்க், அர்க்கக்ரன், லலித் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ரேட் தான் குடுக்குறோம். கன்னு ரூ. 50. நீங்க வால்யூம் எடுக்குறீங்கன்னா, நம்ம அதுக்கேத்த மாரி என்ன ரேட்டோ பாத்து குறைச்சு குடுத்துக்கலாம். ரெட் டைமண்ட் வந்து மட்டும் ரூ. 150 வருங்க. ஏன்னா செடி வந்து பாத்தீங்கன்னா, அது இப்பதான் நம்ம போட்டு எடுத்துட்டு இருக்கனால, அது வந்து எங்கனால அதிகமா உற்பத்தி பண்ண முடியல. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 6 மாசம், 1 வருஷம் ஆகும்போது நான் அதிகமா உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு அதோட ரேட்ட நாங்க வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டா குடுக்கணுமோ பண்ணி குடுக்குறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா L49 சொல்லுவாங்க. ஆந்திரா வெரைட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா, குளோனிங் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க ரூட் எந்த அளவுக்கு வெல் ரூட்டட்ன்னு பாருங்க. நல்ல வெல் ரூட்டட் செடி தான் அது. ஸோ இது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செடிகள் வந்து நம்ம வெய்ய காலமா இருந்தாலும் சரி, மழை காலமா இருந்தாலும் சரி, எப்போ வச்சாலும் நமக்கு வந்து செடி வந்து கேஷுவாலிட்டி 100% வராதுங்க. ஃப்ளவரிங்கோட இருக்கு. பாருங்க இது ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்றாங்க. அந்த புதுசா ரிலீஸ் ஆன ரகம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவும் குளோனிங் மெத்தட்ல நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் கிராஃப்டிங்ல குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம குளோனிங் மெத்தட்ல நம்ம ஓன் ஃபார்ம்ல வச்சு பண்ணிட்டு இருக்கோங்க. இது பாருங்க ஃப்ளவரிங்கோட இருக்கு. அர்க்காக்ரன் ஒரு வெரைட்டி. உங்களுக்கு அர்க்காக்ரன் பார்த்தீங்கன்னா, லீஃப்லயே கண்டுபிடிச்சிடலாம். லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரெட் கலர்ல வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, குளோனிங் கன்னு தான். ரூட் நல்ல வெல் ரூட்டட் பிளான்ட்ஸ் தான். அது ஃப்ளவரிங் பூவோட இருக்கு. பூ காயோட இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தைவான் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வெல் நோன் ஃபார்மர்ஸ் வெல் நோன் வெரைட்டி தான் அது. இது பாருங்க இதுவும் அப்படித்தான். வெல் ரூட்டட் பிளான்ட்ஸ்ங்க. பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே செடி எவ்வளோ அந்த அளவுக்கு இதா இருக்குன்னு. செடியோட ஹைட் கம்பேர் பண்றப்ப ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இறங்கிரும். இந்த மாரி செடி நட்டாலும் நல்லா ஈல்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. நல்லா இலை, வேர் எல்லாமே உங்களுக்கு ரெட் கலர்ல வரும். காய் ஃபுல்லாமே ரெட் கலர்ல இருக்கும். அந்த மாரி இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னாலும் நம்ம குளோனிங் மெத்தட்ல உற்பத்தி பண்ணி குடுத்துட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிவரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் பண்ணி குடுத்துட்டுருக்கோங்க. வியா வந்து பஸ் அதாவது டிராவல்ஸ் இருக்கு பாத்தியா அதுலயும் பண்ணி குடுக்குறோம். இல்ல தனியா வெஹிக்கிள் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணி குடுக்குறனாலும் பண்ணி குடுக்குறோம். பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 செடி வரைக்கும் நம்ம பஸ்ல வச்சு அனுப்பலாங்க. ஒரு 100 செடியிலேருந்து 500 செடி வரைக்கும் நம்ம பஸ்ல வச்சு டிராவல்ஸ் எல்லா ஊருக்கும் நம்ம பழனி வழியா போற எல்லா டிராவல்ஸும் நம்ம வந்து கவர் பண்ண முடியும். இங்க சென்னை, நாகர்கோயில் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், திருச்சி எல்லா ஏரியாவுக்கும் வந்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த எல்லா ஊருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிராவல்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி பண்ணிட்டு இருக்கோங்க. இல்ல எனக்கு வந்து செடி வந்து ரொம்ப வால்யூமா வேணும். ஒரு 2000, 3000 செடி வேணும் அப்படின்னா, நம்ம தனியா வெஹிக்கிள் வச்சே பண்ணி குடுக்குறோங்க. உங்களுக்கு எப்படி நீங்க நேர்ல வந்து பார்த்து நம்ம செடி எடுத்தாலும் சரி, இல்ல நீங்க அனுப்பிச்சு சொன்னாலும் நம்ம நீட்டா எப்படி வைக்கணுமோ பேக் பண்ணி பாக்ஸ்ல பேக் பண்ணி நீட்டா வச்சுருவோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொய்யால நம்ம ப்ரூனிங் மெத்தட் கவாத்து முறை அப்படிங்கிறது கொய்யால வந்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கவாத்து தாங்க. கவாத்து இருந்தா மட்டும் தான் கொய்யா காப்பு இருக்கும். என்ன ரகமா இருந்தாலும் சரி. நம்ம அதே மாரி இப்ப இந்த ரகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கவாத்து பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. ஸோ அப்படி கிட்ட வாங்க. இத பாருங்க. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, இது கவாத் பண்ணதுங்க. உங்களுக்கு பார்த்து சென்டர்ல பார்த்தா தெரியும். ஒடிச்சுட்ருக்கோம். ஒடிச்சுட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 பிரான்ச்சஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, இது 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பூ,
இதுலேயும் பூ பிஞ்சு வச்சிருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கவாத்து பண்ணால் மட்டும்தான் கொய்யா பொறுத்தளவுக்கு ஈல்டு எடுக்க முடியும். எப்படி கவாத்து பண்ணோம் அப்படின்னா பாருங்க, இந்த செடி பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காப்பு இல்லை, வெறும் எம்டி லீஃப்ங்க இது. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம இந்த இடத்துல கட் பண்ணணும். இந்த இடத்துல கட் பண்ணணும். இந்த இடத்துல கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வச்சிருச்சுங்க. ஸோ இந்த இடத்துல கட் பண்ணால் உங்களுக்கு இது வந்து கீழே விழுந்துடும். ஸோ இந்த விதை வந்து கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து இங்கே இந்த வாதுக்கு வாங்க. இந்த வாதில் வந்து பார்த்தீங்கன்னாலும் எம்டி வாது தான், ஆனால் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. ஸோ இங்கே கட் பண்ணால் இது கீழே விழுந்துடும். ஸோ இந்த செடியில் கட் பண்ணுறதுக்கு எங்கே இடம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு வச்சிருச்சு. ஸோ இந்த செடியை வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த செடி வந்து கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து விழுந்துடும். ஸோ அடுத்து இந்த அப்படிங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வாது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படி தான் எல்லாமே மேலே கீழே வர புஞ்சு வச்சிருச்சு. ஸோ இது கட் பண்ணக்கூடாது. இங்கே வாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லீஃப் இருக்குது பாருங்கள். இந்த இது பாருங்கள் ஃபுல்லாமே எம்டி லீஃப் தான். ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல ஒடிச்சு விட்டணும். இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துடணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துட்டோம்னா இங்கிட்டிருந்து வரதோ ஒரு 2-3 லீஃப் எக்ஸ்ட்ரா வரும். பிரான்ச்சஸ் வரும். லீஃபில் பிரான்ச்சஸ் வரும். பிரான்ச்சஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுலேருந்து மடி காப்பு அதிகமாக இருக்கும். நம்ம இது எப்போ பூ எடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவாத்து விட்டதுக்கப்புறம் வந்து தளைஞ்சு வருது பார்த்தீங்களா, எத்தனை லீஃப் வருதுன்னு பாருங்கள். 1, 2, 3, அதாவது 3 ஸ்டெப்புங்க. 1, 2, 3. 4th ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு வச்சிடணும். அப்படி பிஞ்சு வைக்கல அப்படின்னா அது வெறுவாது தான். அதுக்கப்புறம் அது பிஞ்சு வைக்காதுங்க. அப்போ எத்தனை லீஃப் வருதுன்னா ஒரு ஸ்டெப்புக்கு வந்து 2 லீஃபுங்க. 2, 4, 6. 6வது லீஃப் 6 லீஃப் வரைக்கும் லீஃப் வரும். மறுபடியும் 7வது வரக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரும்பு வந்துடணும். அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு காப்பு எடுக்கும். பாருங்கள், எந்த பிரான்ச் எடுத்து பார்த்தாலும் அப்படி தான் பாருங்க. 1, 2, 3 அடுத்து 3 முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அரும்பு வச்சிருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொய்யால ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியது தான் இதுதான். 3 லீஃப் 4வது லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பு வச்சிடணும். இப்போ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மல்ச்சிங்க்கு ஒரு மெத்தட் பண்ணியிருக்கேங்க. கொள்ளு வச்சுட்ருக்கேன். அது எது கொள்ளு வச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மல்ச்சிங், 2வது களையை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளுவோட உழ ஓட்டினதோட தெரியுது உங்களுக்கு, பார்த்து தெரியும் பாருங்க. இது ஃபுல்லாமே கொள்ளு தான். உழவு நல்லா விளைஞ்சிருக்கு, உழவு ஓட்டியிருக்கும். ஸோ இது என்ன ஆகுனா அடுத்து என்ன ஆகுனா இந்த விதை பூரா விழுந்து மறுபடியும் இந்த இடத்துல கொள்ளு முளைக்கும் மழை பெஞ்ச உடனே. ஸோ என்ன ஆகுனா இந்த இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிழலாட்ட வைக்கும். பாருங்க, இங்கிட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல களையே இல்லை பாருங்க, உங்களுக்கே பார்த்தா தெரியும். களையே எங்கேயுமே இல்லை. சப்போஸ் இது இல்லாட்டி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக விசப்புடுன்னு சொல்லுவாங்க, பாத்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடும். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஆள் விட்டு அதை கட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது அப்படி தேவையில்லைங்க. ஃபுல்லாக வந்து மூடாக்கு மாதிரி நல்லா போட்டு இதாகிக்கும். செடி நமக்கு நிழலும் ஆகிக்குது, மண்ணும் நல்லா வளமாகிக்குது. ஸோ இந்த மெத்தட் மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கொடுத்துருக்குங்க. அதாவது இங்கிட்டும் 10 அடி, இங்கிட்டும் 10 அடி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிக்கலாம். இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் உள்ள களை வெட்டிக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம். கொய்யா பொறுத்தளவுக்கு இந்த ரகத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 தான் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டுங்க. அதை விட நம்ம 5க்கு 5 போடலாம். அதாவது இந்த ரகத்தில் வந்து 5க்கு 5 போட முடியாதுங்க. தைவான் பிங்கில் 5க்கு 5 போடலாம். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து நம்ம செடி நடுறதுக்கு முன்னாடி முதல்ல அதாவது நர்சரிக்காரங்கிட்டையோ இல்லை கொய்யா எக்ஸ்பர்ட்காரங்கிட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க எவ்வளோ செடி நட போகிறீங்க, எவ்வளோ ஏரியா வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க, எவ்வளோ ஸ்பேஸ் பண்ண போகிறீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு செடி நடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க, அந்த புதுசாக ரிலீஸ் ஆன ரகங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு 5, 8க்கு 8, 10க்கு 8 இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெட் டைமண்ட் கொய்யாவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீப்பிங் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் கம்பேரிட்டிவ் தைவான் பிங்க் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப பக்கா டேஸ்ட்டுங்க. அதாவது உங்களுக்கு மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைவான் பிங்க் கம்பேர் பண்ணிட்டு இது நல்லா விலை போகக்கூடிய ரகங்க. ஏன்னா உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும், மக்கள் விரும்பி வாங்குவாங்க. அதே மாதிரி கீப்பிங் குவாலிட்டி ஒரு தள்ளுவண்டி கடைக்காராக இருந்தாலும் சரி, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் சரி, அவங்க வச்சு வைக்கிறதுக்கு நல்லா ஏற்றுறாங்க. இப்போ லெமனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 3 to 4 வெரைட்டிஸ் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு எலுமிச்சை, அப்புறம் பாலாஜி லெமனு, அப்புறம் பாலாஜியில் வந்து கிராஃப்டடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்பத்தி, சீட்லெஸ் லெமன், இந்த மாதிரி 4-5 வெரைட்டி இருக்குங்க. இதில் ஃபார்மர்ஸ் அதிகமாக விரும்பி வாங்குறது நம்ம பழனி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கண் அதாவது விதையிலேருந்து முளைச்ச கண்ணு. அது என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக கொடைக்கானல் ஏரியாவில் அதிகமாக வாங்கி நடுறாங்க. அது ஏன் அங்கே கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, நாட்டுக்கண் வச்சா கொஞ்சம் நல்லா வரும்னு சொல்லி அது நிறையா இருக்கிறாங்க. அது நம்ம நிறைய உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வந்து நம்மளே விதை போட்டு எடுத்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜியிலே வந்து பார்த்தீங்கன்னா விதையிலேருந்து முளைச்சி வர்றது. 2க்கு வித்தியாசம் இருக்கு. நாட்டுக்கண்ணு வேற, பாலாஜியில் விதையிலேருந்து முளைக்கிறது வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் தான். ஹைபிரிட் பாலாஜிங்கிற ஹைபிரிட் வெரைட்டி. அதில் இருக்கிற பழத்துலேருந்து விதை எடுத்து போட்டு முளைக்க வைக்கிறதுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான் 3 to 4 years ஆகும். நாட்டுக்கண்ணும் அப்படி தான் 4 to 5 years ஆகும். ஆவரேஜா 5 years ஈல்டு பார்க்கலாம் லெமன் பொறுத்தளவுக்கு. நாட்டு வெரைட்டில அதே மாதிரி இதுல பாலாஜி சீலிங்ஸ் போயிட்டா ஒரு வருஷம் கம்மியாகும். பாலாஜி ஹைபிரிட்ங்கனால கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரும். சோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டா ஹைபிரிட்க்கு இதுக்கு பெரிய வித்தியாசம். ஒரு வருஷம் முன்ன பின்னல காப்புக்கு வந்து. ஆனா வந்து அதனா பாலாஜி கொஞ்சம் காய் நல்லா சேஃபா வரும். நாட்டுக்கண்ணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது கொஞ்சம் அது வித்தியாசமா தான் இருக்கும். காய பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் எப்படி என்ன வருதுன்ட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலாஜில கிராஃப்டட் இருக்கு.
பாலாஜில ஒட்டு கிராஃப்ட் கட்டினது ஒட்டு கட்டினது இருக்கு. ஓகே ஒட்டு கட்டினது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வருஷம் அந்த இதுல ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கலாம். 2 இயர்ஸ்ல. ஏன்னா அது வந்து ஓகே கிராஃப்டிங் பண்ணது. கிராஃப்டிங் பண்ணி ஒரு 1 இயர் அந்த மாதிரியான செடி தான் நம்ம கொடுக்குறோம். அந்த ஓகே செடி வந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 feet 3 feet கம்மி இல்லாம எடுக்கலாம். கம்மியா எடுக்கலாம் ஆமாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஈல்டு வந்துடும். வேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராஃப்டிங் பண்றதுனால வேர் வந்து ஆணி வேர் இருக்கும். நல்லாவும் காத்து நல்லா 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 காய்க்கும். அதே அப்ப மாதிரி காய்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா மதர் பிளான்ட் எப்படி கேரக்டரோ அதே கேரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இதுல. கரெக்ட் கரெக்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதே நம்ம சீட்ஸ் போறப்ப என்ன ஆகும்னா ஒரு காய் பெருசாவும் ஒரு காய் சிறுசா வரும். காரணம் என்னன்னா உங்களுக்கு பாலினேஷன் மகரந்த சேர்க்கை எல்லா இந்த ப்ராப்பரா இருந்தா மரத்துல. ஆமா. மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. ஏன்னா நம்ம இந்த மரத்துல இருந்து எடுக்க போறோம். தாய் மரத்துல கிராஃப்டிங் பண்றப்ப என்னன்னா அதோட காய் சின்ன ஒரிஜினல் கேரக்டர் ஒரிஜினல் அப்படியே கேரக்டர் அப்படியே வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ் வந்து இந்த மாதிரி கிராஃப்டடுக்கு போயிட்டா கொஞ்சம் அது ப்ராஃபிட்டபிள் கிராப்பா இருக்கும். கிராப்பா இருக்கும் ஆமா. ஓகே இதுக்கு தண்ணி விடுறது இதுக்கு சாயில் டைப் எல்லாம் இதுக்கு என்னன்னா மேஜரா நம்ம பார்க்க வேண்டியது மேஜர் வந்து எலுமிச்சுக்கு வந்து வெல் ட்ரைனட் சாயிலா இருக்கணும். எலுமிச்சுக்கு வந்து தண்ணி வந்து இதே ஆகக்கூடாது, நிக்க கூடாது. என்னாச்சு என்னன்னா உங்களுக்கு ரூட் ஃபங்கஸ் வந்து சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். தண்ணி எலுமிச்சை பொறுத்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவா கிராப். ஏன்னா வேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் எலுமிச்சை. கீழே போய் களை வெட்டுறதுக்கே மக்கள் வந்து யோசிப்பாங்க. விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா கீழே போய் களை வெட்டினா கூட ஸ்ட்ரெஸ் ஆகி இலை பூரா விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து எலுமிச்சை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஒரு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய செடி தான். ஏன்னா வந்து அது வேர் தான் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நிக்க கூடாது. வெல் ட்ரைன் இருக்கணும். சரல செம்மண் சரலைக்கு நல்லா வரும். இதுக்கு உரம்ங்கிறது நம்ம எப்பயும் போல குப்பை மட்டும் வச்சா போதும். மெயின் இது வந்து கால்சியம் காப்பர் இது 2 சத்து அதிகமாக தேவைப்படும். ஆமா. மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ காப்பர்னு சொல்லுவாங்க. மயில் துத்தம் அந்த ப்ளூ காப்பர் இதை வச்சு வந்து அதிகமா ஸ்ப்ரே பண்ணோம்னா என்ன ஃபங்கிஸ். ஆமா. அதுல வந்து ஆணி விழுகாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு கால்சியம் கண்டென்ட் இது கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அப்ப கால்சியமும் இந்த ப்ளூ காப்பரும் மட்டும் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா வேற ஒரு பெருசா வேற கொடுக்கணும். அது காய்க்கிற ஸ்டேஜ்ல நமக்கு என்ன நியூட்ரிஷன் தேவையோ செடியை அப்போதைக்கு செடியை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஏபியோ இல்ல ஏதோ எப்படி கொடுக்கறதுனால கொடுக்கலாம். இயற்கையில நம்ம என்ன கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனா எலுமிச்சி கொய்யா கம்பேர் எலுமிச்சி பொறுத்தவரை கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மி தான். பட் ஆனா ஈல்டு வர லேட் ஆகும். பட் இருந்தாலும் அது ப்ராஃபிட்டபிளான கிராப். இப்போ எலுமிச்சங்கனுக்கு உங்களுக்கு முதல்ல சொல்லி வச்சிருமா? ஏன்னா கொய்யாக்கு நீங்க கிராஃப்டிங் பண்ணி எடுத்துறீங்க. எலுமிச்சை சீட்ல இருந்து வரதுனால அப்ப எலுமிச்சங்கனை பொறுத்தவங்க ஆமா. எலுமிச்சையும் பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 மெயின்டைன் பண்ணுவோம். சீலிங்ஸ் கிராஃப்டட் மட்டும் நம்ம அது ஸ்டாக் அதிகம் மெயின்டைன் பண்ண முடியாது. ரீசன் என்ன பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கனால ஸ்டாக் வச்சிருக்க முடியாது. வந்தா டக்குன்னு ஒரு ஃபார்ம்ஸ் எடுத்து போறோம். அடுத்து கொஞ்சம் ரெடியா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது மட்டும் நமக்கு வந்து முன்னாடி சொல்லணும். கிராஃப்டட் மட்டும் சீக்கிரம் முன்னாடி சொல்லணும். சீலிங்ஸ் ப்ராப்ளம் இல்லை. அது எப்பவுமே நம்ம ஸ்டாக் ஒரு 20,000 30,000 மெயின்டைன் பண்ணுவோம். எப்பனாலும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன ரேட் நான் வருது நீங்க கொடுக்குறது எலுமிச்சங்கன்னு? சாப்ல எலுமிச்சை வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடி 30 ரூபாயில இருந்து இருக்குங்க. செடி 30 ரூபாயில இருந்து செடி ஹைட்டை பொறுத்து 30 ரூபாயில இருந்து 200 ரூபா வரைக்கும் செடி இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே எலுமிச்சையில வந்து பாத்தீங்கன்னா தாய் பத்தின்னு ஒரு வகை இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் வெரைட்டி தான். அது வந்து விவசாயிகள் அதிகமா வாங்கி நடுவாங்க. ஃபர்ஸ்ட் அது கம்பேரிட்டிவ் யார் அதிகமா வாங்கணும்னா வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்க. குட்டை ரகம். ஆமா. காய் நல்லா பெருசா வரும். மோஸ்ட்லி யாரு ப்ரிஃபர் பண்றாங்கன்னா நம்ம கேரளாக்காரங்க அதிகமா வாங்குறாங்க. இந்த தாய்பத்தி வெரைட்டி எலுமிச்சை. எவ்வளவு ஹைட்னா வரும் அதோட பிளான்ட் ஹைட்? செடி ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஹைட் வருங்க. இடுப்பு வளர்த்தி வரும். நல்லா புஷ்ஷியா வரும். ஆனா செடி பெருசாகும். வேறான்னு சொல்ல. ஆனா நம்ம பாலாஜி லெமன் அல்லது தாய்பத்தி நாட்டு லெமன் கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் நல்லா டார்க் வெரைட்டியா தான் வரும். காய் நல்லா பெருசா வரும். அது என்ன ரேட் வருதுன்னா செடி? அது செடி அதுவும் 60 ரூபாய் 70 ரூபாயில இருந்து இருக்கு. ஹைட்டை பொறுத்து ரேட். ஆமாங்க. சரி. ஸோ இந்த எலுமிச்சை வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி லெமன்ல கிராஃப்டடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து நட்டு ஒரு வருஷம் ஆகுதுங்க. நம்ம ஃபீல்ட்ல நம்ம நட்டுருக்கோம். இது 1 வருஷம் ஆகுதுங்க. 1 வருஷம் ஒரு 2 மாசம் ஆகுதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்பயே பாத்தீங்கன்னா எவ்வளவு பூ வச்சிருக்குன்னு பாருங்க. உங்களுக்கே தெரியும். பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பூ வச்சிருக்கு. பூ வச்சு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம உங்களுக்கு காமிக்கிறக்கா அப்படியே வச்சிருக்கோம். இது வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்டட் நட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு எடுக்கிற மாதிரி ஒரு வெரைட்டி தான் இது பாலாஜி லெமன்ல கிராஃப்டடுங்க. இதுல வந்து ஒரு மெயின் டிராபேக் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒட்டி கீழே தலைஞ்சு வரும். அதை வந்து சில ஃபார்மர்ஸ் என்ன பண்ணா கண்டுக்காம விட்டுருவாங்க. அதை வந்து கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி கீழே தலைஞ்சு வருது 1 வருஷத்து வரைக்கும் தலைஞ்சு வருங்க. அதை நீங்க கம்பல்சரியா பார்த்து கீழே கட் பண்ணி விடணும். அதை மெயின் டிராபேக். மற்றபடி நல்லா காப்பு நல்லா காய்க்கூடிய ரகம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சை வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி சொல்லுவாங்க. பாலாஜி லெமன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீலிங்ஸ் விதையிலிருந்து எடுத்து போட்டு முளைக்க வச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளஸ் வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்றாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 feet 3 feet. இந்த எலுமிச்சை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கன்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விதையில இருந்து முளைக்கிறது தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ கவர்ல சைஸ்ல இருக்கு. எல்லாமே ஒரு 3 அடிக்கு மேல 3 அடி 4 அடி ஹைட்ல இருக்கு. அது மஹோகனில வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்னு இந்தியன் மஹோகனி, இன்னொன்னு ஆப்பிரிக்கன் மஹோகனின்னு சொல்லுவாங்க. அது காயா செனங்கலென்சிஸ் அந்த வெரைட்டி கூட சேர்ந்ததை இப்போ நம்ம பாக்குறதுங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா செடி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியிலேருந்து அவைலபிள் இருக்குது. ஒரு அடியிலேருந்து ஒரு 3 அடி 4 அடி வரைக்கும் செடி அவைலபிள். செடி பாருங்க நல்லா. இந்த பேக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 10ன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 இல கவர்னு சொல்லுவாங்க, 3 இல கவர்னு சொல்லுவாங்க. அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க செடி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. நீங்கள் வால்யூம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரேட்டை பார்த்து கம்மி பண்ணி கொடுத்துக்கலாங்க. அதாவது இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன் கொலாபரேஷன் வித் பிரவீன் விலாக்ஸ். ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பிரவீன் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய உதவி பண்ணியிருக்காப்புல. அவருக்கு ஒரு மிக்க ஒரு நன்றி. ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிரவீன் விலாக்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஒரு கொலாபரேஷன் வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.